அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கெண்டல் மீன் வாங்கியிருக்கோம். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல புளி ஆனத்துக்காக புளி தண்ணியில் தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் 3 போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மீன் மசாலா சேர்த்துருக்கேன். மீன் மசாலாவையும் நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா மீன் துண்டுகளை அதுக்குள்ளேயே போட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா ஆனத்தை இப்போ தாளிச்சிக்க போகிறோம். ஆனை தாளிக்கிறதுக்காக மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இன்றைக்கி வடகம் போட்டு நான் தாளிக்கல, வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட்டு தாளிச்சிக்க போகிறேன். அதுக்கு 2 பல்லாரி வெங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்க போகிறேன். தக்காளியை சேர்த்துட்டு அது கூடவே வெங்காயத்தில் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். மீன் துண்டுகளையும் அது கூடவே சேர்த்துட்டு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதித்ததுக்கு அப்புறமா தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொதித்ததுக்கப்புறமா தேங்காயும் அரைச்சது கூடவே சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா ஆனா இப்படி தான் இருக்குது. ஆனா இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக மீன் பொரியெல்லாம் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.